வணக்கம் மக்களே. நம்ம எலெக்ஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எலெக்ஷன்னா என்னென்னா, நான் அரசியல் நடத்துகிறவங்கள்ட்ட நான் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அரசியலோட மேடை பிரச்சாரம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது அரசியல்னால் என்ன, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் தர்றது தான் அது அரசியல். எதிர்காலம் மாறணுன்னாலும் அரசியல் தேவை. இந்த அரசியல் அவங்க அதுக்கு தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி அரசியல் பண்ணுறன்ற பேரில் நிறைய பேர் மக்களை திட்டுறாங்க. அதாவது வேட்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அரசியல் பண்ணணும், அரசியலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்மளே மாதிரி மக்கள், அதாவது நம்மளே மாதிரி என்னை மாதிரி இருக்கிற எல்லா மக்களையுமே கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. அதாவது எப்படின்னா, பெண்களை இழிவாக பேசுறது, ஆண்களை கொச்சைப்படுத்துறது, ஆண்களோட உடல் உறுப்பை அசிங்கப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரியான அரசியல் தான் இப்போ மாறிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், வர ஏப்ரல் 23 ஓட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியாக மாறும். நினைச்சு வாக்களிங்க, சரியான தலைவரை தேர்வு பண்ணுங்க. அதுதான் நான் கொடுக்குற ஒரு எலெக்ஷனுக்கான அவேர்னஸாக இருக்கும். மக்களோட மனதில் ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் ஒரு தலைவருக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.